மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை. நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் வெளியூர் அன்பர்களும் உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இந்த கால பகுதிகளிலே நான் பல தம்பதியினரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பல தம்பதியினருக்கு உளவள துணை அல்லது கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங்கை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லா இடத்துலையுமே போய் முடிகின்ற பிரச்சனை என்ன? இந்த செக்ஸ் உறவு, பாலியல் உறவிலே தான் போய் முடிகிறது. சில பெண்களுக்கு இந்த பாலியல் உறவை திருமணம் முடித்து 10 வருடங்கள் ஒரு பிள்ளைகளும் இல்லை. பாலியல் உறவு எப்படி இருக்கின்றது என்று கேட்டால் அவர்களுடைய முகம் போகிற போக்கை பார்க்க மாட்டீர்கள். எனவே இதெல்லாம் நாங்கள் இன்னும் அறியாமையிலே தான் இந்த பாலியல், இந்த செக்ஷுவல் எஜுகேஷன், பாலியல் கல்வி மட்டில் அல்லது பாலியல் அறிவு மட்டில் நாங்கள் இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற இந்த ஒரு தேவையற்ற ஒரு பயத்தை தான் இது எங்களுக்கு காட்டுகிறது. எனவே நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை வாய் திறந்து உங்களுடைய வைத்திடம் கதையுங்கள். முக்கியமானது. சில பேர் என்னோட கனவு தூர்களில் இருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து அந்த தொலைபேசியின் மூலமாக கூட அவர்கள் பயப்படுகிறார்கள். தன் முகம் எனக்கு தெரியுமோ, தன் ஊரை தெரிவிக்க கூட பயம், சில பேருக்கு வயசை தெரிவிக்க கூட பயம், வெளிநாடுகள் எந்த இடத்துல வேலை பார்க்கிறா சொல்வது கூட பயம். எனவே இது இப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய பிரச்சனையை நாங்களே சொல்லி தீர்க்க வேண்டும் தயவு செய்து. அடுத்ததாக இந்த கால பகுதிகளிலே இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் முடித்த பிற்பாடு ஏற்படுகிற விவாகரத்துக்கள், டிவோர்ஸ் மிக அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பகுதிகளில் சில நேரங்களில் நீதிமன்றங்களிலே காலையில் இருந்து பின்னிர 4-5 மணி மட்டும் தொடர்ச்சியாக இந்த விவாகரத்து வழக்குகள் தான் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்குமே காரணம் என்ன? பாலியல் திருப்தி இன்மை, பாலியல் அதாவது செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்மை. இருவருக்கும், ஆணாக மனைவியாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், இருவருக்குமே இந்த பாலியல் திருப்தியற்ற தன்மை. முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய நாட்டு இலங்கை போன்ற நாடுகளிலே ஒரு கிழமையை எடுத்துக்கொண்டால் 3-5 தரம் நாங்கள் பாலியல் உறவை எங்களுடைய மனைவியுடனோ அல்லது எங்களுடைய பெண் துணையுடனோ அல்லது எங்களுடைய கணவருடனோ அல்லது ஆண் துணையுடனோ நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாலியல் உறவு வைத்துக் கொள்ள முடியாவிட்டால் தான் இந்த பல இடங்களிலே விரக்தி, வாழ்க்கையிலே விரக்தி, வாழ்க்கையில் ஒரு பெற்றற்ற தன்மை. எனவே ஒரு பெண்ணோ ஆணோ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவருடைய பாலியல் வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃப் மிகுந்த முன்னேற்றகரமான நிலைமையில் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் எப்போதும் வாழ்க்கையிலே வெறுப்படைந்து ஒரு பற்றற்ற தன்மை, எனக்கு ஒரே மன அழுத்தமாக கிடக்கிறது, அதாவது அலுவலகங்களை வந்து எனது தொழிலை செய்வதற்குரிய இன்ட்ரெஸ்ட், ஒரு பற்று, ஒரு ஆர்வமற்ற தன்மை, வாழ்க்கையிலேயே ஆர்வமற்ற தன்மை, இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களுடைய திருப்தியற்ற பாலியல் வாழ்க்கை. இது பல பிரச்சனைகளை கொண்டு போய்விடும். இது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்கு கூட இது கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல நண்பர்கள் எனக்கு தெரியும், அவர்களுக்கு சிறு வயதிலேயே இந்த மாரடைப்பு நோய் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது எனக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை எப்படி என்று. பாலியல் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியற்ற தன்மையைத்தான் அவர்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கால பகுதிகளிலே மனைவிமாருக்கு, பெண்களுக்கு அவர்கள் பலதரப்பட்ட ஸ்மார்ட் போன்களின் ஊடாக பலதரப்பட்ட இணையதளங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல விடயங்கள் அவர்களுக்கு தெரிய வருகிறது. முந்தைய காலங்களில் வீட்டுக்குள்ளே குஸ்னிக்குள்ளே இருந்த மனைவிமாரோ பெண்களோ இப்போது இல்லை. அவர்களுக்கு அனைத்து விடயங்களுமே தெரியக்கூடியதாக இருக்கின்றபடியினாலே இக்கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது விந்து முதல் வெளியேறுகின்ற தன்மை எல்லாம் இருந்தால் அந்த பெண்களுக்கு உடனடியாகவே அந்த பிரச்சனை தெரியக்கூடியதாக இருக்கிறது. என்ற கணவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாக பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாலியல் வாழ்க்கை திருப்தியற்றதாக இருக்குமாக இருந்தால் வாழ்க்கையிலே விரக்தி, வெறுப்பு, ஒரு ஆர்வமற்ற தன்மை, வேலையிலே ஆர்வமற்ற தன்மை, குழந்தைகளை வடிவாக பராமரிக்க முடியாத தன்மை,
ஒரு டிப்ரெஸ்ட் லைஃப், மன அழுத்தத்தில் இருக்கின்ற தன்மை அல்லது ஆங்ஷியஸ், அதை படபடப்பு இருக்கிற தன்மை, இவை எல்லாம் ஏற்படுகிறது. எனவே என்னுடைய இன்று சொல்லுகின்ற மெசேஜ் என்ன? ஒரு வைத்தியரிடம் சென்று உங்களுடைய பிரச்சனை வெக்கம் இல்லாமல் சொல்லுங்கள். முக்கியமாக பல வருடங்கள் பிள்ளைகள் இல்லை பார்க்கின்ற போது ஒழுங்கான பாலியல் தொடர்பு அங்கு மேற்கொள்ளப்படவில்லை என்றபடினாலே பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ அல்லது பக்கத்து வீட்டு கடைக்காரனுக்கோ அல்லது ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு கால் சென்டரோ வைத்திருக்கிறதுக்கு தான் அதன் மூலமாக ஆதாயமும் லாபமும் கிடைக்கின்றது. எனவே இதை நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஒருவருக்கு அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறதா இருந்தால், நான் முதலிலே சொன்னேன் அந்த ஆண்குறிய தன்மையை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். டாக்டர் இது எப்போது நீங்கள் முடிப்பீர்கள் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அந்த அமைப்பை விளங்கப்படுத்தினேன் என்றால், அதாவது அந்த இரத்தத்தை நாடிகள் எடுத்து வருகிறது, பிறகு அந்த நாள குடாக்களுக்கு இந்த இரத்தம் தேங்குகிறது, பிறகு வெளியிலே போகிற இரத்தம் குறைகிறது, இவை எல்லாம் நடைபெறுகின்ற போது எங்களுடைய நாடிகள் நாளங்களிலே ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் முதல் அறிகுறியாக இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். அதாவது இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாதென்றால் உங்களுக்கு விரைவிலே இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அல்லது மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நாங்கள் ஆங்கிலத்திலே erectile dysfunction is independent marker of endothelial dysfunction of early systemic vascular disease. அதாவது எங்களுடைய உடல் முழுவதும் இருக்கின்ற இந்த இரத்தத்தை கொண்டு செல்லுகின்ற, இரத்தத்தை அனுப்புகின்ற இந்த நாடி நாளங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அதற்கு முதல் அறிகுறியாக வருவதுதான் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். நான் பல பேரை கண்டிருக்கேன். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் சொல்லுவார், ஒரு 2-3 கிழமையாக தன்னுடைய மனைவியுடன் தன்னாலே சந்தோஷமாக இருக்க முடியாது என்று சொன்னால், கடைசியிலே அவர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பலாங்குடைய கிட்ட போகின்ற போது, நல்ல காலம் வைத்தியசாலை கிட்ட போகின்ற போது அவருக்கு ஒரு பாரதூரமான மாரடைப்பு ஏற்பட்டது. எனவே அந்த மாரடைப்பு ஏற்படுவதற்கு 2 கிழமைக்கு முதல் அவருக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்பட்டது. எனவே இந்த நிகழ்ச்சியை அனைவருமே அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுகிறதா இருந்தால், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறதால், உங்களுக்கு இந்த மாரடைப்பு நோய் அதாவது எங்களுடைய வாஸ்குலர் டிசீஸ் அதாவது நரம்பு நாடி நாளங்களுடன் இரத்தத்துடன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன் அறிகுறியாகத்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே வாய் திறந்து கதையுங்கள். இது வெட்கப்பட தேவையில்லை, வெட்கப்பட வேண்டிய விடயமும் இல்லை. எங்களுடைய 3ஆம் உலக நாடுகள்லாம் இப்படி வெக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய் திறந்து கதைத்து அதற்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே, அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.